அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலும், இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் கிரகநிலைகள் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே பல்வேறு வகையில மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்திலும் அதற்கு பிறகு மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திலும் நுழைய போகிறார். அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாகவும் மாறுகிறார். எனவே ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அஷ்டம சனியின் பிடியில் இருந்து விலகக்கூடிய இந்த தருணத்தில் சனியுடன் இணைந்து சனியை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலக்கி கொண்டு வரக்கூடிய மகத்தான வாய்ப்பை இந்த வேளையில் அற்புதமாக சந்திரன் செய்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சந்திரனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்திற்குள் மாறக்கூடிய சனியின் அமைப்பாலும் ஆட்சி பலத்தின் இறுதி தருவாயில் இருப்பதாலும் உறுதியாகவே இந்த இறுதி வேளையில் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரனின் இந்த மாறுதல் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது வலிமை வாய்ந்த சனி பகவான் அஷ்டமத்தை விட்டு 9ஆம் இடத்தில் நுழையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே 9ஆம் இடத்தில் சனி நுழைந்தவுடனே மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் முத்தாய் பல வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருங்க. ஆட்சி பலத்தின் இறுதி தருவாய் என்பதால் நினைப்பதை காட்டிலும் அஷ்டம சனி விலகக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நல்ல குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் நல்ல பல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். பல மன வருத்தம், வேதனை, உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட பிரிவு போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சிறப்பாக சரியாகுங்க. அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கலையும் சிரமத்தையும் தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே பல அற்புதமான மகத்தான வாய்ப்புகளை முத்தாய் கிடைக்கும் தருணமாக சனி ஆட்சி பலத்தின் இறுதி தருவாயில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவற விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக தான் இருக்கிறார். சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நீங்கள் விரும்பியபடியே அதிக ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு, சிறு முயற்சியிலே உத்தியோகம், அலுவலகம் சார்ந்த பணிகள்ல சிறப்பான சூழல் என அனைத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி முத்தாய் வருகிறது. சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் திகழ்கிறாருங்க. குரு லாபத்தில் இருக்கும் போது சனி 9ற்கு மாறுவது வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வரக்கூடிய தருணம் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான முத்தான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அஷ்டம சனியால் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான குருவிடம் இருந்து நிறைவான நன்மையை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த வேளையில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், தன வரவு அதிகரிப்பதற்கான யோகம் உருவாகும், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல் விலகும், கடன் சார்ந்த நெருக்கடி உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் 6ஆம் இடத்தையும் வலுவாக
வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான். எனவே ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த நிதி சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றில் உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பான மாறுதலை முத்தாய் சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தவற விட்டுவிட வேண்டாம். அது மட்டுமல்லாது அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தையும் குரு வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், புத்திர பாக்கியம் உட்பட அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களை தேடி முத்தாய் அமைவதற்கான யோகம் முதன்மையாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடாமல் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வலிமை வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் மிக வலுவாக ராகு வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து உச்ச நிலையில் சுக்கிரனும் நீச்ச நிலையில் புதனும் சூரியனும் சஞ்சரிக்கின்றன. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், மிகப்பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை விலக்கி உறுதியாகவே நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் உண்டு. மோட்சக்காரகரான கேதுவும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறிந்து எதை எடுத்தாலும் அதில் வெற்றி மற்றும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி மிக சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான யோகம் உண்டு. விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் மங்களக்காரகன். எனவே இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வீண் விரய செலவு அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவரான சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பது அனைத்திலும் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குகிறார். எதை தொட்டாலும் அதில் காரிய தடையின்றி சிரமமின்றி எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலைச்சல், நெருக்கடி என பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் 9இல் உச்சம் பெற்றிருக்கும் போது வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் இந்த தருணத்தில் சிந்தையில் மட்டும் இருந்த திட்டங்களை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல பல முத்தான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும். எனவே கடகராசிக்காரர்கள் தவற விடாதீர்கள். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் பின்னோக்கி நகர்ந்தாலும் பாக்கியஸ்தானத்திற்குரிய பலனை நிறைவாக கொடுப்பதால் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். முத்தாய் கிடைக்கும். முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் அமைவதோடு நீங்கள் எதிர்பாராத வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வெயில் காலம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தண்ணீர் மற்றும் தானியங்களை கொடுங்கள். மிக சிறப்பான மகத்தான புண்ணியம் உங்களை வந்து சேரும். இயன்றவரை அன்னதான உதவியும் செய்யுங்கள். அஷ்டம சனி விலகக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.